அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சுமையாஸ் ஃப்ளேவர்ஸில் ஒரு டேஸ்டியான க்ரன்ச்சியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பொட்டேட்டோஸ் மட்டும்தான். ஸோ மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வீட்டில் எல்லாருமே நார்மலாக வச்சுருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்குவோம். இல்லாட்டி கலர் சேஞ்ச் ஆயிரும். தண்ணியில் போட்டு 1 டைம் அலசி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாத வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்குவோம். மாற்றி எடுத்ததுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி, பெருங்காயத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்குவோம். தேவையான அளவு நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அப்புறம் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அப்புறம் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் 2 செகண்ட் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸியானது. டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. டீ போடுற டயத்தில் இந்த பக்கம் செஞ்சு முடிச்சிடலாம். உண்மையாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல சாஃப்டாக, டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்டைலில் பொட்டேட்டோ ஸ்பைசி ஸ்டிக் கண்டதை கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம கையால் செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக ஈவினிங் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். அண்ட் கெச்சப் அண்ட் மைனஸ் கூட பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அண்ட் சூடாக ஒரு கப் டீ, சுட சுட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். வேற என்ன வேணும்? அவ்வளோதாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.